இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொக்கோ மெலன் தீம் கேக் தான். 2 kg 3 டயர் கேக் தான். ரொம்பவே கேக் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஃபாரஸ்ட் ஃப்ளேவர் தான். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 8 எக்ஸை வந்து நம்ம உடச்சி ஊற்றி கேக் ஜெல் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பவுடர் சுகர் ஆட் பண்ணி நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். 400 கிராம் வந்து பவுடர் சுகர் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 350 கிராம் அளவுக்கு மைதாவும் 40 கிராம்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடரும் எடுத்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மைதா கொக்கோ பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணி 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணணும். ஆயிலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவனை வந்து 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆன அவனில் வச்சு பேக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து பிரித்து எடுத்திருக்கேன். கீழே வந்து 1 kg பேஸும் மேலே 1/2 kg பேஸும் அதுக்கு மேலே 1/4 கிலோ பேஸும் அந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டு இது பண்ணிக்கலாம். 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆன அவனில் வச்சு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேக் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேக் எல்லாமே லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கீழே 1 kg பேஸ் வச்சுட்டு க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம், ஸ்டிஃப் பிக். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராபெர்ரி க்ரஷ், அதுக்கப்புறம் மில்க் சாக்லேட், திரும்ப ஸ்பாஞ்ச், திரும்ப சுகர் சிரப், திரும்ப விப்பிங் க்ரீம், அந்த மாதிரி லேயர் பை லேயர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் ரிவ்யூவுமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. கேக் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ க்ரம் கோட் கொடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரம் கோட் கொடுத்ததை நான் ப்ளூ கலர் விப்பிங் க்ரீமால் விப் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே க்ரம் கோட் கொடுத்து நான் உள்ளே வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சூப்பராக ஐசிங் பண்ணி உள்ளே வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபீஸ் போட்டிருக்கேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக ஐசிங் கொடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொக்கோ மெலன் நான் எடிபிள் இல்லை, ஈட்டபிள் இல்லை, நான் ஈட்டபிள் தான். ஸோ நம்ம வந்து ஜெராக்ஸ் ஷாப்பில் போய்ட்டு ஹார்ட் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கொக்கோ மெலன் அந்த ரெயின்போ எல்லாமே அதுவுமே பாருங்கள். இப்போ எப்படி ஸ்டாக் பண்ணுறது என்ன ஏதுன்னு சொல்லி இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டிக்கு. நிறைய பேர் உட்டன் ஸ்டிக்கும் யூஸ் பண்ணுவாங்க, டவல்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. நான் டவல்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கீழே ஃபர்ஸ்ட்டு வந்து 1 kg பேஸை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த 1/2 kg பேஸை
கரெக்டாக சென்டராக பார்த்து வைங்க. இப்போ வச்சு இன்னொரு டவல்ஸை உள்ளே ப்ளேஸ் பண்ணணும். டவல்ஸ் நம்ம எந்த அளவுக்கு உள்ளே வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கேக் ஷேக்கிங்கே இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மேலே 1/4 கிலோ பேஸ், அது ஆக்சுவலாக 1/2 kg அளவு தான் வரும். பிகாஸ் நான் 2 4 inch டின்னில் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே மேலே வச்சிடலாம். தீம் கேக்லாம் வந்தால் ரொம்ப ஈஸி, ரொம்ப சூப்பராக அழகாக செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலே வச்சு நம்ம ஃபுல்லாக செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ விப்பிங் க்ரீம் அவங்க கிராஸ் எஃபெக்ட்லேயும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக க்ரீன் கலரில் நம்ம கிராஸ் இருக்க மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம கிராஸ் எஃபெக்ட் கொடுத்து எடுத்துக்கலாம். விப்பிங் க்ரீம் எப்படி ஸ்டிஃப் பீக் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணுறது அப்படின்னும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. இதுதான் கொக்கோமெலன் தீம் கேக்கோட ஃபைனல் லுக். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேக் ஆர்டர் பண்ணால் ஸ்க்ரீனில் 3 நம்பர்